கொஞ்சத்தால் அதை தாங்கி பிடித்து தங்களை காப்பாற்றினேன். அப்பொழுது அந்த காட்சியை கண்ட நீங்கள் உள்ள மகிழ்ந்து போய், கண்ணே கைகை, என் உயிரையும் நம் நாட்டையும் நம் நாட்டு மக்களையும் காப்பாற்றி என் கௌரவத்தை காப்பாற்றி விட்டாய் கண்ணே. இதனால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிழ்ச்சியில் உனக்கு நான் பரிசளிக்க விரும்புகிறேன். அதனால் இச்சமயத்தில் நீ என்ன பரிசு கேட்டாலும் அதை தட்டாமல் தருகிறேன் கண்ணே. உனக்கு என்ன பரிசு வேண்டும் கேள், தருகிறேன் என்று உரைத்தீர்கள். அதற்கு நான் என்ன சொன்னேன்? சுவாமி, எனக்கு பரிசு பொருள்கள் எதுவும் வேண்டாம், அதற்கு பதிலாக எனக்கு 2 வரங்கள் தாங்கள் தர வேண்டும் என்று. என்ன வரம் வேண்டும் அதை இப்பொழுதே கேள், நான் தருகிறேன் என்றீர்கள். அதற்கும் நான் என்ன கூறினேன்? சுவாமி, இப்பொழுது எனக்கு தேவைப்படவில்லை, ஆனால் தேவைப்படும் காலத்தில் நீங்கள் அதை அந்த 2 வரங்களை தட்டாமல் கொடுத்தால் போதும் என்று நான் வைத்தேன். அதற்கு நீங்களும் உடன்பட்டீர்கள். அது தங்களுக்கு இப்பொழுது நினைவிருக்கிறதா? இந்த தசரதன் எதையும் மறக்க மாட்டான், நன்றியும் மறக்க மாட்டான், யார் செய்த உதவியும் மறக்க மாட்டான். அப்படி வந்து சூரியகுலத்தில் வந்தவன் தான் இந்த தசரதன். உனக்கு 2 வரம் தானே வேண்டும். நாளை சூரியகுலத்திலே கண்மணி ராமனுக்கு முடிசூட்டோடு அவிழ்த்தோடனேயே உனக்கு 2000 வரத்தை நான் தருகிறேன். ஏன் கவலைப்படுகிறாய்? இது நியாயமல்ல. புறப்பட்டு நாம் செல்வோம், நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அந்த 2 வரங்களை இப்பொழுதே நீங்கள் எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும். அப்படி தந்தால்தான் உங்களுடன் வருவேன், இல்லை என்றால் என்னை கோபித்துக் கொள்ளாதீர்கள், நான் வரமாட்டேன். அன்னை கைகை, என்னடி பிடிவாதமாய் இருக்கின்றாய். நீ மிக நல்லவள். உனக்கு இப்படி ஒரு பிடிவாத குணம் இருக்கும் என்று இப்பொழுதுதான் எனக்கு தெரியும். தயவு செய்து நான் ராமன் மீது ஆணையிட்டு தருவதாக சொன்னேன். அந்த வரத்தின் விவரத்தையாவது தாங்கள் சொல்ல வேண்டும். வரத்தின் விவரத்தை கூறுகிறேன், நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள். வரத்தை கேட்ட பின்பு அதிர்ச்சி அடையக்கூடாது, ஆவேசப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. சரி, பொறுமையாக கேளுங்கள். சொல்லுமா சொல். அந்த 2 வரத்தின் முதல் வரமாக என் மகன் பரதனே இந்நாள் ஆள வேண்டும். பரதன் நாடாள வேண்டுமா? என்னடி கண்ணை விந்தையாக இருக்கிறது. நம் குலத்திலேயே மிக மூத்தவன் ராமன் தான். அவன் தான் இந்த நாடாள பிறந்தவன், சேஷனவன். அப்படித்தான் இந்த அரசின் முறைப்படி இருக்கிறது. இந்த நேரத்திலே பிடிவாதமாய் உன் மகன் என் மகன் என்று பிரித்து பார்க்கிறாய். அது எனக்கு மிக வேதனையாக இருக்கிறது கண்ணை கையை. சக்கரவர்த்தி அவர்களே, மன்னிக்க வேண்டும். இப்படி நீங்கள் மறுத்துரைப்பீர்கள் என்பதற்காகத்தான் நான் வரங்களை கேட்கும் முன்பே நமது மகன் இல்லை கோசலையின் மகன் ராமனை கூறுங்கள் என்று கேட்டேன். அதுவும் மறந்து போய்விட்டதா தங்களுக்கு? ஒருபோதும் மறக்க மாட்டேன். ராமன் மீது ஆணையிட்டதுதான். இப்பொழுது என்ன தெரிவித்தாய்? உன் மகன் பரதன் நாடாள வேண்டும், அவ்வளவுதானே? நாடாள சொல்லலாம். இன்னொரு வரம் என்ன? பெரிய 2வது வரமாக அதையும் கூறிவிடுகிறேன், நன்றாக கேளுங்கள். தெரிவிப்பாய்களே. 2வது வரம், ராமன் மறுமொழி தரித்து சடைமொழி தரித்து 14 ஆண்டுகள் காணகம் செல்ல வேண்டும். அங்குள்ள முனிவர்களிடத்திலே நல்லாசி பெற்று பிறகுதான் நாடு திரும்ப வேண்டும். இதுதான் என்னுடைய 2வது வரம். இந்த 2 வரங்களை தான் நீங்கள் எனக்கு தட்டாமல் இப்பொழுது தர வேண்டும். தந்துவிட்டால் போதும், நான் உங்களுடன் வருகிறேன். 1000 நாள் ஒரு யானையை கழித்தது போல் நான் தருவாருகின்றேன். என் உள்ளவெல்லாம் விஷம் பாய்கிறதை கண்டிருக்கிறேன். ராமனை காட்டிட்டு போய் என்று சொல்லுகிறாயே, இது நியாயமா? இது தர்மமா? நீயே சொல். நீதான் ராமனை சீராட்டி பாராட்டி வளர்த்தவன். அந்த ராமனை பிரிந்தால் என் ஜீவனம் பிரிந்து விடும் என்று உனக்கு தெரியும், இந்த மக்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அவன் 14 லோகத்தை ஆளக்கூடியவனை
நீங்கள் காரணம் சென்று அனுப்புகிறீர்கள். இல்லை, நீ நல்லவள், யாரோ உனக்கு குருவை போயிருக்கிறார்கள். ஆகவேதான் இவ்வாறு படுத்துகிறாய். மற்றிங்காரேனும் போதித்தாரோ அடி பாதே மயில் நீ. உன்னை யாரும் தடுத்திருக்க மாட்டார்கள். யாரோ துர்மதி படைத்தவர்கள் உனக்கு சில குறிப்போதனைகளை சொல்லி இவ்வாறு இவ்வாறு பேசுகின்றாய். இது நல்லதல்ல, நம் நாட்டுக்கும் நல்லதல்ல, நம் குடும்பத்திற்கும் நல்லதல்ல, உனக்கும் நல்லதல்ல. ஆகவே என் பேச்சு சற்று கேள். 1000 10,000 10 கருங்களிலே வந்த அசுரர்களை உனக்கு தெரியும். அந்த சம்சாசுரனை விழுந்து இந்திரபதத்தை இந்திரனுக்கு இந்தா என்று கொடுத்தவன் 10 நலங்களிலே வென்றவர்களை ஒரே வாழைத்தால் தோற்று அவனை வென்றவன் தசரத சக்கரவர்த்தி தான். நான் இருந்த இந்த அம்சாசனத்திலே யானை இருந்த இடம் பூச நட்சத்திரம் பார்த்து 33 தேவர்களையும் அழைத்து அந்த ராசரிசி எல்லாம் யாகம் சாலையில் யாகம் அழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ராமனுக்கு பட்டம் என்று முரசு அறிவித்து விட்டது. இந்த நேரத்திலே உன் கண்மணி என் கண்மணி வரணும். அவன் பாட்டனார் வீட்டிலெல்லாம் இருக்கிறார். பாட்டனார் வீட்டு பாசமுடன் சென்ற பாட்டனார் வீட்டுக்கு பாசமுடன் சென்ற பேச்சுப்படி வந்தால் கூட அவனும் வெகு தொழிலே பாட்டான கேகை நாட்டிலே இருக்கிறான். அவன் வருவதற்கு சற்று தாமதமாகிவிடும். ஆகவே நாம் காலையில் நம் கண்மணி ராமச்சந்திரனுக்கு முடிச்சு விட்டு நடத்திவிட்டு பிறகு எல்லா விவரங்களையும் சொல்லலாம். சக்கரவர்த்தியாரே, மிகவும் நன்றாகவே நடிக்கிறது. அதுவும் ராமனை யானை என்றும் பரதனை பூனை என்று ஒப்புட்டு பேசுகிறீர்கள். பரவாயில்லையே, திட்டமிட்டுதான் என் மகனை கேகை நாட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு உங்கள் மகன் ராமனுக்கு முடிசூட்ட திட்டம் செய்திருக்கிறார். இதிலிருந்தே தெரியவில்லையா தங்களின் மனம் வஞ்சக மனம் படைத்தவர் என்று? நான் சொல்கிறேன், உன்னுடைய வரமும் நீ கேட்டவரும் நிறைவேறிவிடும். என்னுடைய ஆசையும் நிறைவேறிவிடும். நாளை சூரிய உதயத்திலே கண்மணி ராமச்சந்திரனுக்கு முடிசூட்டார் நடத்தவர்களே நம் இருவர் காலையில் விழுவதற்கு ஆசீர்வாதம் வாங்குவதற்காக இங்கே வருவான் ராமன்.
அந்த பொழுதே கண்ணே ராமச்சந்திரா, இந்த மணிமகுடத்தை தம்பி பரதனுக்கு கொடுத்து விடு என்றால் கொடுத்து விடுவார். கண்ணே கைகை, ஒரு வரத்தை நீ கேட்டதை நான் செய்து விடுகிறேன். ஒன்றை கேள், மற்றதை மறந்து விடு. கண்ணே கைகை, உன்னை மிகவும் செஞ்சு கேட்டுக் கொள்கிறேன். இதோ பாருங்கள் சக்கரவர்த்தி அவர்களே, நீங்கள் 2 வரங்களை தருவதாக எனக்கு வாக்களித்துள்ளீர்கள். அதுவும் யார் மீது? ராமன் மீது ஆணையிட்டு கூறியிருக்கிறீர்கள். நீங்கள் கூறியதை போல நான் கேட்ட 2 வரங்களையுமே நிறைவேற்றி தருவதாக இருந்தால் சொல்லுங்கள். இல்லை என்றால் தயவு செய்து நீங்கள் கொடுத்த வரத்தை நீங்களே பெற்றுக் கொள்ளுங்கள். இதுதான் என் முடிவு. இதுதான் என் ஆணையம் கொடை. உன்னுடைய முடிவை மாற்றச் சொல்லவில்லை, அதிலே ஒரு மாற்றம் தான் சொல்ல சொன்னேன். அதையும் தரவை பார்க்கிறாய். என்னை கையை வர வேண்டுமானால் இந்த நாட்டை ஆட்டு ஒழுட்டும். கண்மணி ராமச்சந்திரனும் நானும் அதோ பாய்கிறதே சரை நதி. அந்த சரை நதி கரத்திலே ஒரு பந்தலசாலை அமைத்துக் கொண்டு அங்கேயே இருந்து வாழ்ந்துள்ளோம். அதற்காக கண்ணை கையை முடியாது. நான் தான் முடிவாக சொல்லிவிட்டேனே. நீங்கள் எனக்கு கொடுத்த 2 வரத்தையும் நிறைவேற்ற தருவதாக இருந்தால் சொல்லுங்கள், வருகிறேன். இல்லை என்றால் என்னை குறை சொல்லாதீர்கள். நாராயணி, சாவித்திரி போன்றவர்களால் தன் கணவனை உயரை படிப்பதற்கு உயரை மீண்டும் வாழ்வதற்காக எத்தனையோ தியாகங்களை செய்திருக்கிறார்கள். நீயோ 2 வரத்தை கேட்டு 2 வரம் 2 நாட்களுடைய நாகப்பாம்பை போல் கொத்திக் கொண்டிருக்கிறாய். என் உடம்பெல்லாம் விஷம் ஏறிக் கொண்டிருக்கிறது. நான் எங்களை செய்ய முடியும்? கனியை கண்ணே கையை, இது நியாயம் அல்ல, தர்மம் அல்ல. இந்த வரத்தினால் பின் விளைவுக்கு எத்தனை வேதனை அணிவிக்கிறாய் என்று நினைத்துப்பார். நீ பட்டியளந்து பொட்டியளந்து பூவிழந்து நல்ல ஆடை இழந்து முக்காடு போட்டு உட்கார்ந்து இருப்பாய். தேவையா? வேண்டாம் கண்ணே கையை. நம்முடைய இந்த அயோத்தியமான கைகை என்று ஒரு மிகவும் மோசமான ஒரு பெண் பிறந்து தன் கணவன் சாவதற்கு அவளே காரணமாக இருந்த ஒரு காரணமாக நீ இருக்க வேண்டாம். தயவு செய்து இந்த வரத்தை சற்று மாற்றிக் கொள்ளடி. கண்ணே, இன்றொன்று சொல்லுவேன் சேர். அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து 33 தேவர்கள் சாட்சியாக இந்த மங்கள நாளை நான் உனக்கு அனுப்பித்தேன். என்னுடைய தேசத்து 56 தேச மக்கள் எல்லாம் ஏதேனும் தவறு செய்து விட்டால் என்னிடம் வந்து மண்டியிட்டு நான் மண்டியிட்டு உன்னை கெஞ்சி கேட்கின்றேன். கண்ணே கைகை, ஒரு வரத்தை கேள், இன்னொரு வரத்தை மறந்து விடு கைகை. வேண்டாம், அப்படி இழந்தால் நீயோட பிரிந்துவிடும். உனக்கு தெரியாதா? கண்ணே கைகை, என் மீது சக்தி இறக்கம் காட்டு. கண்ணே கைகை, ஆஹா, ஐயோ ராமா, உன்னை பிரிந்து நான் என்ன செய்யணும்? என்ன செய்ய போகிறேன்? கண்ணே கைகை, மிக வேதனையாக இருக்கிறது. நீங்கள் கொடுத்த வரத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. மனம் என்று சாவரமாக விட்டுகிறாய். ஒரே நியாயமா? அது எந்த மாற்றமும் இல்லை. மகன் பரதன் தான் நாடாக வேண்டும், ராமன் காணாக வேண்டும். இதுதான் என் சிவகை, இதுதான் என் சட்டை. உன் காலை பிடித்து உன் மணாளன் கெஞ்சுகின்றான். அப்பொழுது கூட உனக்கு கருணை கிடைக்கவில்லை. நீயும் ஒரு பெண்ணா? அடி பாதகி, சண்டாரி. கமலமாய் உதித்த கைகேயி, கனலென வந்துதித்த கவளி சண்டாளி கைகேயி. கைக்கு பிடி பிடிங்க.
14 ஆண்டுகள் காட்டுக்கு சென்று வனவாசம் சென்றதற்காக மாணவம் கேட்டா மாணவா உங்களை பிரிந்து நாங்கள் எப்படிகளா முடியாதடா கையை உனக்கு இறக்கவே இல்லையா? 2 வரம் என்று 2 நாமுடைய நாகப்பாம்பை போல் ஒரு ஆணையை கொள்வதைப் போல கொண்டிருக்கிறார்கள். சற்று நெருக்கமில்லாத போல் இருக்கிறார்கள். நியாயமாடி நீ எனக்கு தாரமன்னடி, உன் மகன் பரதன் எனக்கு மகன் மன்னடி. நீ எனக்கு தாரமல்லடி, நீ எனக்கு தாரமல்லடி, நீ பரதன் மகன் நல்லடி. நீ எனக்கு தாரமல்லடி, நீ பரதன் நீ எனக்கு தாரமும் அல்ல, உன் வயிற்றிலே பிறந்தானே பரதன் அவன் எனக்கு மகனும் அல்லடி. என்னடி இப்படி 2 வரம் என்று கொண்டவனை கொள்ளுகின்ற அளவுக்கு விஷத்தன்மை வாய்ந்த வார்த்தைகளால் என்னை கொள்ளுகிறாய். ஐயோ சண்டாளி கையை, நீ இந்த உலகை உள்ளளவும் நீ உன் மகனும் பாவம் என்னும் பள்ளத்திலே நீந்தினீர்களடி பாவி சண்டாளி கையை. இப்பொழுதுதான் எனக்கு அந்த குருபத்தில் இருக்கின்ற சாபம் கிடைக்கிறது. என்ன செய்ய, உன்வடிவிலே அந்த சாபம் எனக்கு படித்து விட்டது. அந்த குருபத்தின் மீது நான் புரிதவரை அன்பெய்ததினாலே அந்த குழந்தை சிரவணம் இறந்த போது குருபத்திரன் அடே தசரதா, எப்படி என் மகனை பிரிந்து என் உயிர் பிரிகிறதோ அதை போலவே உன் உயிர் போகும்போது உன் மகன் பிரிவான் தான் நடக்கும் என்று சொன்னார். அந்த சாபம் சண்டாளி உன்னுடைய வடிவிலே வந்து என்னை கொள்ளுகிறதடி. நான் என்ன செய்யட்டும்? கண்ணே ராமா, ராகவா, ராமா, உன்னை பிரிந்து நான் எப்படிகளாக இருப்பேன்? அடி சண்டாளி கையை, நான் ராமனை பிரிந்து உயிர் வாழ மாட்டேன். நான் உயிர் வந்த பிறகு நீயும் உன் மகன் பரதனும் என் சடலத்தை தொடக்கூட கொடுக்கிறேன். ராமா, ராகவா, ராமா, உன்னை பிரிக்க முடியவில்லையா கண்ணு? சீரடிவா, சீரடி